மிகவும் ஒரு சோகமான ஒரு விடயத்தை பற்றித்தான் நாங்கள் இங்கே விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். காணாமல் போதல் என்ற விடயங்கள் கொழும்பையும் வடக்கு கிழக்கு பகுதிகளையும் கலக்கி அதற்கு எதிராக பல போராட்டங்களை நாங்கள் நடத்தி அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்துக் கொண்டிருந்த வேளையிலே வன்னி நிலப்பரப்பிலே ஏராளமான மக்கள் காணாமல் போன நிலைக்கு எமது அமைப்பு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. வன்னி பகுதியில் இருந்து காணாமல் போனவர்களின் கடித தொகை எமது காரியாலயத்தில் நிறைத்து விட்டது. இப்பொழுது அங்கிருக்கும் மக்கள் முகாம்களில் இருந்து தொலைபேசி மூலமாக தினம் தினம் எங்களை எங்கே எமது உறவுகள் என்று ஒரே தொலைபேசி அழைப்புகள் ஒன்றின் மேல் ஒன்றாக கேட்ட வண்ணம் இருக்கின்றன. அந்த மக்களின் சிந்தனை முழுக்க அவர்களுக்கு எந்த பிரதேசத்திலே வாழ வேண்டியதோ அல்லது கன்னி வழி அகற்ற வேண்டியதோ அல்லது வடக்கில் வசந்தம் வீச வேண்டியதோ அதை பற்றி அவர்கள் எதுவும் கவனத்தில் இல்லை. அந்த மக்கள் கேட்பதெல்லாம் எம்மை விட்டு பிரிந்த உறவுகள் எங்கே? உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட வயது பரப்பினர் மாத்திரம் அங்கே காணாமல் போகவில்லை. சிறு குழந்தைகள், முதியவர்கள், புத்தி சுவாதீனம் அற்றவர்கள் கூட பெருமளவில் காணாமல் போயிருக்கின்றார்கள். பொறுப்பெடுக்கப்பட்டு படையினரால் பொறுப்பேற்கப்பட்டு காயப்பட்டு போன பெண்கள், முதியவர்கள் ஏராளம். அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட இதுவரையில் அரசு தரப்பிலிருந்து இதுவரையில் கொடுக்கப்படவில்லை. எமது அமைப்புக்கும் இன்று வரை இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் தொடர்பு கொண்டிருந்த போதும் அரசாங்க மட்டத்திலிருந்து எத்தகைய பொறுப்பு ஆன பதிலும் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த பிரச்சனையை தட்டி கழிக்கிற விதங்களிலே அமைச்சர்கள், அரச உயர் பதவிகளில் இருப்போர்கள் சில விதமான நகைச்சுவை துணுக்குகளை அள்ளி வீசினார்களே தவிர இந்த பெரிய மனித அவலத்துக்கு எத்தகைய வார்த்தைகளோ எத்தகையோ பொறுப்பும் இதுவரை கூறப்படவில்லை. மேலும் இந்த பிரச்சனை தொடர்பாக இந்த அமைப்பு வெறும் ஊடக மாநாடுகள் அல்ல போனால் விளம்பரங்களோடு செயற்படாமல் பல போராட்டங்களை நாம் எடுத்தோம். ஆனால் சில அமைப்புகள் இதில் தமது அரசியல் லாபங்களுக்காக இதை பயன்படுத்துகின்றன என்பது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும். இன்று நாங்கள் தலைநகரில் இருந்து கொண்டுதான் இந்த விடயங்களை எங்களுக்கு 3000க்கு மேற்பட்ட தகவல்களை சேகரித்திருக்கிறோம். நாங்கள் நினைக்கின்றேன் வடக்கு கிழக்கு உள்பகுதிகளுக்குள் நாங்கள் போகக்கூடிய நிலைமை ஏற்படுமாக இருந்தால் 10,000 20,000க்கு மேற்பட்ட அவலங்களை பற்றிய தகவல்களை எங்களால் பெறக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு அங்கே சுதந்திரம் இல்லை. முகாம்களிலே அடைத்து வைத்திருக்கப்பட்ட மக்கள் எங்களுக்கு அறிவித்தது போல் வடக்கு கிழக்கு பகுதிக்குள் நிறைய நடந்திருக்கின்றது. இப்பொழுதுதான் எங்களுக்கு அவர்கள் விசாரித்த வண்ணமும் கடிதங்களை அனுப்பிய வண்ணமும் இருக்கின்றார்கள். எனவே இந்த பிரச்சனை தொடர்பாக ஒரு அரசியல் நலனுக்கான ஒரு பயணமாக இந்த போராட்டங்களை நாங்கள் கொண்டு செல்லப் போவதில்லை. இந்த போராட்டங்கள் இனிவரும் கால பகுதிகளில் மக்களை இணைத்து, இந்த நாட்டிலே தென்னிலங்கை மக்களை இணைத்து, இந்த நாட்டின் தொழிலாளி வர்க்கத்தை இணைத்து, வெகுஜன அமைப்புகளை இணைத்து பாரிய போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க போயிருக்கின்றோம். அங்கே இருக்கின்ற மக்கள் எங்களை கேட்கின்ற கேள்வி இதுதான். எங்களுக்கு எங்கே எமது உறவு? அதை தவிர அவர்கள் வேறு எதையும் அவர்கள் கேட்கவில்லை. எனவே எதிர்கட்சியாக இருந்தால் என்ன, அரசாங்கமாக இருந்தால் என்ன, இன்று பெரும் அவலத்துக்குள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த காணாமல் போன மக்களின் அந்த நிலைமைக்கு முதலிலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். 13வது திருத்தம், நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியை நீக்குதல், மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தல், இவை எல்லாம் மற்றவர்கள் செய்வார்கள், அது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதாவது கிட்டத்தட்ட இந்த 2000-3000 கடிதங்களை வாசித்த எங்களுக்கு மனதிலே பெரிய பெரிய கவலையும், வீட்டிலே சென்றால் நித்திர கொள்ள முடியாத அத்தனை சோகங்களும் அதுக்குள் புதைந்து கிடக்கின்றன. எனவே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் என்ன நிலையில் இருப்பார்கள்? எனவே ஊடக பெருமக்களே, தயவு செய்து இந்த மக்களின் சோகங்களை வெளியே கொண்டு வருவதற்கு உங்களது ஒத்துழைப்பை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இந்த மக்களின் தொடர்பான முடிவு கிடைக்கும் வரை தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுப்பதுதான் எமது ஒவ்வொரு குறிக்கோள். அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும்.